நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதை செஞ்சிருவரே நன்றி. அடிமை மறத்து பரிசுத்தாவின்னு பேசுங்க. நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசோ டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம். இயேசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பாடுகளை நாம் பற்றி தியானிக்க இந்த நாட்கள் ஆயத்தம் பண்ணி தந்திருக்காக நன்றி. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே பாடுகளை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய பாடுகளுக்கும் விடுதலை உண்டு. அவருடைய துக்கங்களை நமக்கு சுமந்து கொண்ட தெய்வம், அதனால் நம்ம துக்கத்துக்கும் விடுதலை உண்டு. இப்போ அவருடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். 11ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தமது ஆத்மா வருத்தத்தை பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் நம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களே தாமே சுமந்து கொண்டார். அநேகரை நீதிமான்களாக மாற்றும்படியாக நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கும். என்னை நீதிமானாக மாற்ற, உங்களை நீதிமானாக மாற்ற, இரத்தத்தால் கழுவி பரிசுத்த உள்ள பிள்ளைகளாக நீதிமானாக மாற்றும்படியாக அவர் நம்முடைய அக்கிரமத்தை சிலுவையிலே சுமந்து கொண்டார். சிலுவையிலே சுமந்து அக்கிரமங்களில் என்ன நிறைய பாருங்கள். பாவம் எல்லாம் அக்கிரமந்தான். இன்றைக்கி நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்கே அக்கிரமம் செய்வாங்க. சொந்தக்காரங்க நிலத்தை எடுத்துருவாங்க அநியாயமாக, பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அநியாயமாக. இன்னும் நிறைய பேருக்கு செய்வனை வச்சுலாம் அக்கிரமம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அக்கிரமம். செய்வனை வைக்கிறதுலாம் ஒரு வேளை செய்வனை வைக்கிறவங்க இருந்தால் இன்றைக்கி மணந்துருமுங்க. செய்வனை வைக்க மந்திர வீட்டுக்கு போகிறவங்க இருந்தாலும் மனம் திரும்பியிருக்கு அக்கிரமங்கள். அதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மறித்து இருக்கிறார். அந்த இரத்தத்தை நிமித்தம் அந்த அக்கிரமங்கள்லாம் ஆண்டவர் மன்னிப்பா அவர் சுமந்துட்டார். அந்த அக்கிரமத்தை அவர் சுமந்துட்டார். சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டிருக்காரு பாருங்கள். அதனால் எவ்வளோ பெரிய அக்கிரமம் இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து கிருபையாக இரக்கம் பண்ண தெய்வம். நம்ம நீதிமானாய் மாற்றுவதற்காக நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்துட்டார். நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் பாருங்க. அந்த இரத்தத்தால் நம்மை கழுவி, அந்த கல்வாரி அன்புக்கு ஈடு இணை இல்லாத அன்பு, அன்பினாலே நம்மை கழுவி நம்ம நீதிமானாய் மாற்றுவதற்காக அந்த அக்கிரமத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார். சோத்திர பாருங்க. கல்வாரி அன்பு, இது கல்வாரி அன்பு, கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்த கல்வாரி அன்பு. கல்வாரி அன்பு, இது கல்வாரி அன்பு, கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்த கல்வாரி அன்பு. கல்வாரி அன்புக்கு ஈடு உண்டோ, அதற்கு இணையாக ஏதோ உண்டோ. கல்வாரி அன்புக்கு ஈடு உண்டோ, அதற்கு இணையாக ஏதோ இல்லை. கல்வாரி அன்பு, இது கல்வாரி அன்பு, கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்த கல்வாரி அன்பு. முள்மூடி சூட்டப்பட்டார், கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டார், வாரினால் அடிப்பட்டார், கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். கல்வாரி அன்புக்கு ஈடு உண்டோ, அதற்கு இணையாக ஏதோ உண்டோ. பரிசுத்த இயேசுவுக்கு ஈடு உண்டோ, அவருக்கு இணையாக ஏதோ உண்டோ. கல்வாரி அன்பு,
இது கல்வாரி அன்பு, கள்ளனுக்கு வாழ்வு கொடுத்த கல்வாரி அன்பு. இந்த கல்வாரி அன்பு அந்த இரத்தத்தினால் நம்ம நீதிமான்களாய் மாற்றுவதற்காக நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் சுமந்துட்டாரே. எவ்வளோ பெரிய தெய்வம்! இந்த உலகத்தில் எந்த தெய்வமானாலும் அதை சுமக்கவே முடியாது. இயேசு தான் தெய்வம். அவர் தான் நம்முடைய அக்கிரமத்தை சுமக்கிற தெய்வம். அவர் தான் நம்மை இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்குற தெய்வம். ஏன்னா அவர் தான் இரத்தத்தை சிந்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் மனுஷனுக்காக ரத்தம் சிந்த மாட்டான். எந்த தெய்வமும் கூட ரத்தத்தை சிந்தலை. இயேசு தான் இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய நீதிமானங்களாக்கி பரிசுத்த உள்ள பிள்ளைகளாக மாற்றி பரலோக ராஜ்யத்தை தகுதிப்படுத்தும்படியாக அவர் அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார். பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. தேவனுக்கும் நமக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குற என்ன காரியம்னா அக்கிரமங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஏசப்பா முகத்தை நம்ம மறைக்க முடியாதபடி நம்முடைய பாவம் முகத்தை மறைக்கிறது. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் அவரோடு கூட பேச முடியாமல், அவரை பார்க்க முடியாமல் முகத்தை மறைச்சிட்டு ஒளிந்து கிடக்கிறான். அவன் பாவம் செய்ய முன்னால் ஆண்டவர் இயேசு எப்போ வருவார் நீ பார்த்து நேராக அவரோடு கூட உறவாடுவாங்க. ஏதேன் தோட்ட உறவு என்றும் வளர வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்தவுடனே அப்படி ஒரு உறவு அன்பாக இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்தில் அப்படி ஒரு பாடல், அப்படி ஒரு அன்பாக இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை விட்டு விலகி பிசாசுக்கு செவி கொடுத்து சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லிவிட்டா. ஆதமாவது சரி நான் தான் தெரியாமல் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லலை. ஏவாளும் 2 பேருமே பாவம் செய்ததை அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்கல. 2 பேருமே அடுத்தவங்க மேலே தான் பழியை தூக்கி போட்டாங்க. ஏவாள் சொன்னால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, சர்ப்பத்தை மேலே தூக்கி போட்டா. ஆதாம் ஏவாள் மேலே தூக்கி போட்டா, அவள் தான் எனக்கு தந்தான்னு சொல்லிவிட்டா. பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால அந்த அக்கிரமம். ஆண்டவர் வந்து கூட ஆதாமே எங்கே இருக்கிறாய் நீ கூட ஒளிஞ்சு கிடக்கிறாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. அதனால் பாவ கண்கள் திறக்கப்பட்டது. 2 பேரும் ஒளிந்து இருக்கிறான். அவருடைய முகத்தை பார்க்க முடியல. பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கும் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கு நிறைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா, நம்ம செய்கிற பாவம் அக்கிரமம் நம்ம ஜெபிச்சோம், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம தடை பண்ணி வச்சுருக்கு. செவி கொடுக்காம தடை பண்ணி முகத்தை மறைத்து வச்சிருக்கு. மோசே அவருடைய முகமுகமாக பேசினான்ல, என் தாசனாகி மோசையை சொன்ன முகமுகமாக பேசினான். சூத்திரம். ஆண்டவரோடு நம்ம பேச முடியல. காரணம் என்ன? இந்த அக்கிரமங்கள் தான். அதனால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சூத்திரம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை செஞ்சுட்டு அக்கிரமத்தை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுக்க 10 மாதம், அதே போல் தீமையை செஞ்சுட்டு அக்கிரமத்தை பெறுகிறார்கள், பெற்றெடுக்கிறாங்கன்னு போட்டு. நீதியை தேடுகிறது இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை.
உண்மை சத்தியத்துக்காக வழக்காடுறவன் இல்லை உலகத்தில். நீதியை தேடுகிறவன் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர் முகத்தை பார்க்க விடாதபடி இந்த அக்கிரமங்கள் மறைத்து கொண்டு இருக்கிறது, மறைத்து கொண்டு இருக்கு. நம்ம கூட ஏசப்பா கூட இருக்கிறாங்க, அவர் முகத்தை பார்க்க முடியல, அவர் நோக்கி ஜெபிக்க முடியல, ஜெபித்தா ஜெபம் கேட்கப்படலை. ஏன்? அக்கிரம பாவம் செஞ்சுட்டு அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேயானால் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடார் என்று போட்டிருக்கு. பதில் கொடுக்க மாட்டார். சோத்திரம் பாருங்க ஆண்டவர் செய்கிற தேவன். இன்றைக்கி அநேகர் பாருங்க வசனம் சொல்கிறது 58 அதிகாரம் 13 வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலோ உனக்கு இஷ்டமானதை செய்யாமலோ உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்னு கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை ஏறி வரும்படி பண்ணி உன் தகப்பனாய யாக்கோபுடைய சுதந்திரத்தை நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னு சொல்லிவிட்டுருக்கு. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க ஓய்வு நாளை வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கடை வச்சுருக்காங்க, ஓய்வு நாளில் கடை அடைக்க மாட்டிருக்காங்க. வியாபாரம் பண்ணுறாங்க, ஓய்வு நாளில் வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. வருஷத்தை ஓய்வு நாளும் ஆலயத்தை போய் ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணமே இல்லை. எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அக்கிரமம் பார்த்தீங்களா? உனக்கு இஷ்டமானதை செய்யாதன்னு சொல்கிறாரு, உன் காலை விளக்குன்னு சொல்கிறாரு, உன் சொந்த பேச்சை பேசாதன்னு சொல்கிறாரு. பரிசுத்த நாள் மகிழ்ச்சியான நாளுன்னு எண்ணி பாருங்க. ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆலயத்து போய் அவரை கூப்பிடு, அவரை சத்தம் போட்டு சொல்லி கூப்பிடு. 6 நாளும் வேலை செய்ய 7ஆவது நாள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே இறக்கம் பண்ணுங்க, இறக்கம் பண்ணுங்க, ஏசப்பா ஏசப்பான்னு சத்தம் போட. பரிதிமை குருட சத்தம் போட்டு கூப்பிட்டா நின்று உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காரு. உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டு அற்புதம் செய்கிறாள்ல. நம்மளும் அப்படியே ஓய்வு நாளில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அன்பு பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருங்க. ஒருவேளை நீங்கள் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகலை அப்படின்னா இன்றைக்கே மனந்திரும்பி ஆலயத்துக்கு ஓடுங்க. அங்கே போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் காரியங்களை கையூடி வர பண்ணுவார். அதிசயம் நடக்கும். அன்பு பிள்ளைகளே, உங்கள் அக்கிரமங்கள் தான் அவருக்கு உங்களுக்கு தடுப்பூசி ஒரு போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. பிரிவினை ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினை இருந்தால் விளங்குமா? அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கணும் அப்படி சொல்றார். அவரோடு கூட உறவாடி கொண்டு அவரோடு கூட பேசணும். அவர் பேசுகிற தெய்வம், அதிசயம் செய்கிற தெய்வம், நம்ம கூட இருந்து அற்புதம் செய்து அவர் பாதுகாக்கிற தெய்வம். அதனால் இந்த அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னித்து நம்ம இரத்தத்தால் கழுவும்படியாக கண்டிப்பாக ஓய்வு நாளுக்கு பரிசுத்த நாளாக மாற்றி ஆலயத்தை போய் ஆண்டவரை தேடுங்க. அப்பொழுதுதான் அந்த அக்கிரமங்கள் அவிழ்க்கப்படும். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58 அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தை கட்டுகளை அவிழ்க்கிறதும். அக்கிரமம் ஒரு கட்டு, செய்வனை கட்டு மாதிரி அக்கிரம் இருக்கும். செய்வனை வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, செய்வன் சர்ச்சைக்கு போக மாட்டா, ஜெபிக்க மாட்டா, பைபிள் வாசிக்க மாட்டா, பாட்டு படிக்க மாட்டா. எனக்கு செய்வனை வச்சுட்டா, அந்த வீட்டுக்காரி வச்சுட்டா, பக்கத்து வீட்டுக்காரி வச்சுட்டா, செய்வனை வச்சுட்டா. செய்வனை வைக்கிறது வைக்க அக்கிரமத்தை கட்டுகள் அவிழ்க்கணும். அக்கிரமம் கட்டுகள் மாதிரி இருக்குது, செய்வனை கட்டு மாதிரி. அதை அவிழ்க்கிறத உபவாச கூட்டம், உபவாச நாள். உபவாச நாள்னால் என்னன்னு தெரியல. நிறைய பேர் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். இந்த 40 நாள் பாதி பேர் உபவாசம் இருப்பாங்க, ஆனால் ஜபிக்கிறதே இல்லை. உபவாச நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு போட்டிருக்கு. 58 அதிகாரம், மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாளரை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ, இதை உபவாச நாளென்று கர்த்தருக்கு பிரியமான நாளென்று சொல்லுவாய். அக்கிரமத்தை கட்டுகளை அவிழ்க்கிறதும் அதுதான் உபவாச நாள். அக்கிரமத்தை கட்டுகளும் அவுக்கப்படணும். நுகத்தடி பிணையல்களை நெகிழ்க்கிறதும் உபவாச நாள்.
நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், நெருக்கப்பட்டிருக்க ஜனங்களை விடுதலையாக்கி விடுகிறது தான் உபவாச நாள். சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் உபவாச நாள். எப்படி பற்றியில நீ உபவாசம் இருக்கிறேன் 40 நாள் ஏசப்பா உபவாசம் இருந்தாவ, நான் உபவாசம் இருக்கிறேன் காலையிலேருந்து மத்தியானம் வர சாப்பிட்ருவேன், அதெல்லாம் உபவாச நாள் கிடையாது. இதுதான் உபவாசம். அக்கிரமத்தை கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடி பிணையல்களை நெகிழ்க்கணும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கணும், சகல நுகத்தடியும் உடைத்து போடணும். நுகத்தடி இல்லை உடைத்து விடணும். அடுத்தால பாருங்க 7ஆம் வசனம், பசி உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. சாப்பிடாம இருக்கவனுக்கு ஒன்று ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள். யார் வீட்டிலையாவது துரத்தி விட்டாங்க, பிரித்து விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள உங்கள் வீட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, வஸ்திரம் இல்லாதவனை கண்ட அவனுக்கு வஸ்திரம் கொடு. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு கொடு, வஸ்திரம் இருக்கவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நான் ஒரு பேசலா எங்கள் சர்ச்சில் சரி பாவம் கஷ்டப்பட்டவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்பேன்னு சொல்லி கஷ்டப்படாதவா கொடுத்து விட்டேன். தெரியாமல் கஷ்டப்பட்டிருக்கான்னு நினச்சேன், கஷ்டப்படாமல் இருந்திருக்கா, பணம் இருந்திருக்கு தெரியாது. நல்ல ஜாலம் இல்லை அப்படின்னு அன்றைக்கி வந்துட்டான். பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தவங்கள நிறைய பேர் சந்தோஷமாக கொடுத்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் இருந்தாங்க கொடுத்த உடனே. ஆனால் பணக்காரிக்கு கொடுத்தா அவள் சேலை நல்லா இல்லைன்னு சொல்லுவா, நான் தெரியாமல் கொடுத்து விட்டேன். கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், அதான் சொல்கிறார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்ணால் வாதனுக்கு வஸ்திரம் கொடு அப்படின்னு சொல்கிறார். தண்ணியில் அலைஞ்சவங்களுக்கு வஸ்திரம் கொண்டு கொடுத்தோம், சந்தோஷமும் வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு பணக்காரிக்கு தெரியாமல் கொடுத்து விட்டேன், அவள் சண்டைக்கு வந்துட்டான். பொல்லாத உலகம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம்னு கத்த சொல்கிறார். அக்கிரமத்தை கட்டுகளை அவிழ்க்கணும். அக்கிரமத்தை கட்டப்பட்டிருக்க மக்களை கட்டவிழ்க்கணும். அக்கிரமத்தில் பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டவங்களை நுகத்தடி பிணைகளை நெகிழ்த்து விடணும். நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். சகல நுகத்தடிகளை உடைத்து விடணும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். துரத்தொண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்துக்கொள்ளணும். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கான வஸ்திரம் கொடுக்கணும். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கணும். மாம்சமானவனுக்கு நம்ம ஜெபிக்க சொல்லாங்கன்னா ஒழிக்கக்கூடாது, ஜெபிச்சிடணும். ஒரு நன்மை செய்யணும், அவங்களுக்கு நன்மை செஞ்சிடணும், அதுதான் சொல்லணும். அப்படிப்பட்ட உபவாசம். சும்மா நான் சாப்பிடாம காலையில் சாப்பிடாமல் இருப்பேன், 2 நேரம் பாஸ்டிங் போட்டிருக்கேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்துப்படி நீங்கள் நடந்தால் தான் உபவாசம் பண்ணுகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கு. அவரை முகத்தை பார்க்க முடியாது, பேச முடியல. அவரோடு பேசணும், அவரோடு உறவாடணும். உம்மோடு உறவாடணும் என் இயேசு ராஜா, உம்மை போல் வாழணுமே. உம்மோடு பேச வேணுமே என் இயேசு ராஜா, உம்மை போல் வாழணுமே. கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று இயேசு சொன்னாரே. கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று இயேசு சொன்னாரே. 2 கையோடு நரகத்துக்கு செல்வதிலும் ஒற்றை கையோடு பரலோகம் செல்லலாமே. உம்மோடு உறவாடணும் என் இயேசு ராஜா, உம்மை போல் வாழணுமே. உம்மோடு சஞ்சரிக்கணும் என் இயேசு ராஜா, உமக்காய் வாழணுமே. நன்றி பரலோகபிதாவே, கொடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரப்பா. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவரே நன்றி. ஆண்டவரே, இந்த கேட்குற இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஏசப்பா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் முன்பாக பிரிவினை உண்டாக்குற சொல்லுகிறாஜா. உங்கள் அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொண்டார் சிலுவையிலே. எங்கள் அக்கிரமத்தை சுமந்து கொண்ட தெய்வம், எங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்ட தெய்வம்,
அருமையான பிள்ளைகளுடைய பாவத்தை அக்கிரமத்தை சுமந்து கொண்ட தெய்வம் அந்த பாவத்தை அக்கிரமத்தை கட்டுகளை உடைத்து பாவ சாபங்களை மாற்றி அதிசயம் செய்யுங்கப்பா. ரட்சித்து அபிஷேகம் பண்ணி நீதிமானாய் மாற்றுங்க. இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்படியே தாழ்த்துடும். பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயங்களை சேருவரே நன்றி. அற்புதம் சேருவரே நன்றி. வாக்கு மாறாத எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி சொல்கிறோம். அக்கிரமத்தை மன்னித்து கிருபையாய் இரத்தத்தால் கழுவி நீதிமானாய் மாற்றுங்க ஏசப்பா. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தெய்வக்கரம் பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயம் நடக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. நன்றி. கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தருள், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயைய கற்றி குணமாக்கி, பாழான நோயைய கற்றி குணமாக்கி, வாரினில் வைத்த மகாதயவை எண்ணி இந்நாளுமே துதிப்பார். என்ன ஆத்துமாவை நீ எந்நாளுமே துதிப்பார். பரலோக பிதாவே நன்றி சொல்கிறோம். பாவங்கள் எத்தனையாக இருந்தாலும் அக்கிரமங்கள் எத்தனையாக இருந்தாலும் எங்களுக்காக சிலுவையில் சுமந்து கொண்ட தெய்வம் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்களை நீதிமானாக மாற்றுக்காக நன்றி. கரங்களை தாழ்த்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கிருபையினாலும் இறக்கதான் மூடிய கொடுங்கப்பா. பார்க்குற பிள்ளைகள் கேட்குற பிள்ளைகள் அற்புதம் நடக்கட்டும். முழங்கால் படி செவித்து நீதிமானாய் மாற்றிடுங்க ஏசப்பா. ரத்தத்தை கழுவி பரிசுத்தம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.